Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேடம், 2011 2021 காலகட்டத்தில் ஏடிஎம்கே ஆட்சியில் கிட்டத்தட்ட 4,500,000 கோடி தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,90,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது 10 ஆண்டுகள். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ஆண்டுகளில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. 3.5 ஆண்டுகளில் வாங்குறாங்க. இதில் வந்து இவர்களுடைய நிர்வாக திறன் வந்து சரியில்லைங்கிறது தான் இது எடுத்து சொல்லுது. இப்போ அண்ணன் அவர்கள் கூறியது போல் ஒரு கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு வருமானம் அப்படிங்கிறதுல அங்கம் வகிக்கிறது கடன் இருக்குது. ஏன்னா நம்ம மாநில அரசோட வரி மூலமாக வர்றது, மத்திய அரசு நமக்கு வரி மூலமாக ஒதுக்குறது அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்குது. ஆனால் அது எதற்காக வாங்க வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். அந்த கடன் எதற்காக வாங்கணும்னா ஒரு முதலீட்டுக்காக வாங்கலாம். ஒரு முதலீட்டுக்காக அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதற்காக வாங்குறதுங்கிறது ஓகே. ஆனால் நீங்கள் செலவு செய்வதற்காக கடன் வாங்கினீங்கன்னா அந்த செலவு செய்வதற்காக வாங்குற கடன் அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தலையில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒட்டுமொத்த சுமையுமே மக்கள் மேலே சுமத்துறீங்கன்னு தான் அர்த்தம். மறைமுகமாக கொண்டு வந்து அவங்களோட வரியை உயர்த்துறது இது மாதிரி எல்லாம் நமக்கு தான் தெரியுமே. எல்லா இடத்துலையுமே மக்கள் இன்னைக்கு சிரமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிர்வாக திறன் இல்லாதான் சமீபத்தில் வருகிற 25 மார்ச் 31 2025 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,33,361 கோடியாக இந்த கடன் தொகை இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு திட்டங்களை நிறைவேற்றுறீங்களா அப்படின்னா நாங்களும் எத்தனையோ பாக்குறோம். இப்போ சென்ற ஆட்சியில் இவங்க குறிப்பிட்டது போல பல திட்டங்கள் இருந்தது. எளிய மக்கள் வந்து பலன் பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டங்களுக்காக இந்த நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டதுன்னா பரவாயில்ல. நீங்கள் இப்போ என்ன இந்த பட்ஜெட் தாக்கல் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு குறைந்தபட்சமாக தடுப்பணைகள் கட்டுவோம், ஆண்டுக்கு ஆண்டு நாங்கள் தடுப்பணை கட்டுவோம், அதற்கு நிதி ஒதுக்குவோம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நிதியை கூட நீங்கள் ஒதுக்கலை. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக கடன் வாங்குறீங்க, யாருக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னு யோசிக்கும் போது இங்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சூழ்ச்சி என்னவாக இருக்குன்னா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கடன் வாங்கி தனக்கான விளம்பரத்தை தேடிக்கொண்டு மக்கள் மத்தியில எப்படி அவர்கள் பொய் வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி தெளித்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அது போலவே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இன்னைக்கு இவ்வளோ கடன் இருக்கு அப்படிங்கிறது அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். ஆகா, நம்ம மாநிலம் வந்து கடன்ல மூழ்க போகுது. இது குறித்து பல ரிட்டையர்ட் IAS பேசுறாங்க. அவங்கெல்லாம் பேசும்போது மிக தெள்ள தெளிவாக சொல்றாங்க, நீங்க ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடனை வாங்கி அடைச்சிங்கன்னா அந்த கடனுக்கு முடிவே இருக்காது. இல்ல, நீங்க சூழ்ச்சின்னு சொன்னீங்களே, என்ன விதமான சூழ்ச்சி மேடம் அது? இது இவர்கள் விளம்பரத்திற்காக செலவு செய்யறதுக்காகவும் தன்னை வந்து நிரூபித்துக் கொள்வதற்காகவும் தான் இவர்கள் வந்து அதிகமான செலவு செய்கிறாங்க. அதே அரசு பணம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்காவுக்கு போனாருங்க. அமெரிக்காவுக்கு போய் அவர்கள் செய்த செலவு அப்படிங்கறது அங்க உள்ள மக்கள் பார்த்து வேதனைப்படும் அளவிற்கு இருக்கு. ஒரு ஹால் எடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அதுவே பல கோடி. தேவையில்லாத விஷயம். அங்க யாருமே வரல, எந்த முதலீட்டாளர்களும் வரல, உண்மையான முதலாளிகள் யாருமே அங்க இல்ல. விளம்பரம், நாங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அது போலத்தான் இன்னும் பல விளம்பரங்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம்னு சொல்லி பல்வேறு விதமான விளம்பரங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, கடன் வாங்கினா கூட கடன் வாங்குறத விட அதோட வட்டியை பார்த்தீங்கன்னா இந்த 2024க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53,000 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆமா, அதுதான் சொல்றாங்க. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப வாங்க போறாங்க ஒரு கடன்னா 1,55,584 கோடி கடன் வாங்க போறாங்களாம். அதுல அவங்க எவ்வளவு அடைக்க போறாங்கன்னா 49,000 கோடி கிட்ட கடன் அடைக்க போறாங்க. இந்த ரேஷியோவே பாருங்க. இப்ப இந்த இடத்துல 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வெறும் 49,000 கோடி தான் கடனை அடைக்க போறாங்க. அதுவே தவறு அப்படிங்கிறதையும், இன்னொன்னு இந்த கால தாமதம் ஏற்படுத்திக்கிட்டே போகும்போது வட்டி, நீங்க கூறியது போல வட்டி தொகை அதிகமாகிட்டே போய் அது ஒரு பெரும் சுமையாக மாறி அது இன்னொரு பக்கம் இன்னொரு தொகையா மாறிடுது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உண்மையாகவே நிர்வாகத்திறன் இருந்துச்சுன்னா வருவாயை ஈட்டுவதற்கான வழி என்ன? இல்ல, பொருளாதார குழுவே ஒன்று அமைச்சாங்க. நோபல் பரிசு பெற்றவங்க எல்லாம். எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூட பிப்ரவரி மாசம் பட்ஜெட் வெளியனுப்ப சொன்னாங்க, இந்த கடனை எல்லாம் சமாளிக்கிறதுக்காக இந்த கடன் மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. ஆனா அந்த குழுவை தேடுறதுக்கே இன்னொரு குழு நாம அமைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி இவங்க செயல்படுத்தாம இருக்காங்களா, இல்ல அதுவும் செயல்படுதா, இல்ல அந்த வழிமுறையில நெறிமுறையில உங்க பின்பற்றது இல்லையா? இவர்களுக்கு குழு அமைக்கிறதுங்கிறது விளம்பரம் தான்.
அந்த குழுல சொல்றத கேட்கறதுக்கோ அல்லது அவர்களுடைய இது மாதிரி பண்ணலான்னு ஏதாவது ஒரு விருப்பங்களை தெரிவிச்சா கூட அதை அவங்க கண்டுக்கவும் இல்லை, அது புரியறதும் இல்லை, அதற்கான எதுவுமே கிடையாது. நான் குழு அமைச்சிட்டோங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது மாதிரி தானே. முற்றிலுமாக விளம்பரம். ஒரு இடத்துல கூட அவங்க விளம்பரத்தை எந்த இடத்துல, இந்த போக்குவரத்து துறையெல்லாம் பாருங்க ரொம்ப வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, டாக்ஸ் டு ஜிடிபி குறைவா இருக்குங்கிறாங்க. நீங்க உற்பத்தி இருக்குல்ல, வரியில இருந்து இது குறைவா இருக்கு, இதை எப்படி அதிகப்படுத்துவீங்க? இதற்கு தீர்வு என்ன? எந்தெந்த துறையில நீங்க வருமானத்தை அதிகப்படுத்தலாம்? அதெல்லாம் நிறைய பேர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. விவசாயத்தை நீங்க அதிகப்படுத்தி அந்த துறையில இருந்து வருமானம் ஈட்டலாம். சிறு குறு தொழில்கள் நலிவடைந்து போயிட்டு இருக்கு. அதுவும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மின் கட்டணத்தை உயர்த்தினதுனால இன்னைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன. அப்ப இந்த நிலையை மாத்தணும். இங்க சேவைத்துறை ஓரளவுக்கு நடுத்தரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்தெந்த துறைகள் இருந்து வருமானத்தை ஈட்டலாம், அந்த வருமானத்தின் மூலமாகத்தான் நீங்க வந்து இந்த கடன் இல்லாம சரி செய்ய முடியும். உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு இடம் டாஸ்மாக்ல மட்டும்தான் புதுமைகளை யோசிச்சு அங்கே இருந்து வருமானத்தை ஈட்டலாமா, வேற என்னென்ன விதமான புதிய சரக்குகளை அறிமுகப்படுத்தலாம், எப்படி கூலிங்கா கொடுக்கலாம், எப்படி வெண்டிங் மிஷின்ல கொடுக்கலாம், எப்படி நம்ம திருமண கூடத்துல கொடுக்கலாம், எப்படி விளையாட்டு அரங்கத்துல கொடுக்கலாம், இது மாதிரி ஒற்றை சிந்தனையாக இங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் போதைக்கு அடிமையாக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் செயல்படுறீங்களே தவிர இங்க ஒரு ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்திறன் தேவைப்படுகிறது. அந்த நிர்வாகத்திறன் இவர்களிடம் இல்லை. அந்த கடன் தொகை அதிகமாகிக்கிட்டே போறது மக்கள் மத்தியிலே இன்னைக்கு பேசு பொருளாக மாற வேண்டும். மாற தொடங்கினாதான் இவர்களை பற்றி நல்லா தெரியும். அண்ணன் அவர்கள் சொன்னது போல அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது கூட நம்மளோட விலைவாசியை உயர்த்தி நம்ம தலையில வைக்கிறாங்க. இது ஏன் புரியல மக்களுக்கு? எடுத்துக்காட்டுக்கு உருளைக்கிழங்கு, காய்கறி வகைகள் எடுத்துக்குவோம், எண்ணெய் எடுத்துக்குவோம், அரிசி எடுத்துக்குவோம், சமையல் பொருட்கள் எடுத்துக்குவோம், எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு. நாம முன்னாடிலாம் ஒரு 5% 10% உயர்றதே பெருசா சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாமே 100%, 150% விலை உயர்வு. நீங்க எதற்கு எடுத்தாலும் என்ன சொல்றீங்க, மத்திய அரசு கை காமிக்க முடியாது. இன்னைக்கு மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில கவுன்சிலர் இருந்தாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களே கடந்த செப்டம்பர் மாதம் சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியில வந்துட்டாங்கல்ல. இந்த அளவுக்கு சொத்து வரி உயர்த்த என்ன 150% சொத்து வரி உயர்வு யாருமே ஏத்துக்கல. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த அளவுக்கு சொத்து வரியை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு வெளியில வந்தாங்கல்ல. இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றாருல, ஒருவேளை கடன் வாங்குறதுல தான் நம்பர் 1 முதலமைச்சரா இருக்காரோ? யாரு? இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் நான் தான் சொல்றாருல, ஒருவேளை கடன் வாங்குறதுல சொல்றாரோ? இருக்கலாம், கண்டிப்பா கடன் வாங்குறதுல இருக்கலாம். நம்பர் 1 அவ்வளவு கடன் வாங்கி நலத்திட்டத்துக்கு தான் பயன்படுத்தப்படுதா? இல்லங்க, நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துறது தானே எங்களுடைய ஆதங்கமா இருக்கு. எங்களுடைய ஆதங்கமே நீங்க இந்த மாதிரி இந்த அணைகள் கட்டணும், இந்த மாதிரி நாங்க தூர்வாரணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் செய்தது போல குடிமராமத்து பணியில எவ்வளவு சிறப்பா இருந்தாங்க. ஏதாவது நீங்க பண்ணீங்க? நீங்க கட்டின பாலம் எல்லாம் உடைஞ்சு இன்னைக்கு கண்ணுக்கு எதிரில நீங்க என்னென்ன வேலை செஞ்சீங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டு மக்களுக்கு எல்லா ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் உங்களுடைய நாடகத்தை, உங்களோட எல்லாத்தையுமே நீங்க சென்னையில காண்பிச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சு சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னா 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. கடலூர்ல விழுப்புரத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. பாரபட்சம். கூட்டணி கட்சியில உள்ள எம்எல்ஏவே அதுக்கு வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமா அது கூட்டணி, நான் அதை தான் குறிப்பிட விரும்புறேன். அப்ப ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகளே குறை கூறும் அளவிற்கு ஒரு ஆட்சியை நடத்துறீங்க. ஒண்ணு, உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னா தயவு செய்து இப்பவே ராஜினாமா செய்திருங்க. இன்னும் இந்த கடன் தொகை அதிகமாயிட்டே போனுச்சுன்னா இது யார் தலையில போய் உட்காரும்? அதாவது முதல்ல பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, நாங்க பட்ஜெட் வாசிக்கும் போது கடனே இல்லாத சூழ்நிலையை நாங்க உருவாக்கிடுவோம் அப்படின்னு வாசிச்சு அவரே அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு கோடி, கிட்டத்தட்ட நீங்க சொன்னது 3,96,000 கோடி அப்படிங்கிறது இந்த 3.5 வருஷ ஆட்சியில ஒட்டுமொத்தமாக நீங்க கடனா வாங்கியிருக்கீங்க. அதற்கான விவரம் எங்களுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. உங்களால ஒரு வெள்ளை அறிக்கையாக இந்த திட்டங்களுக்காக தான் கடன் வாங்கணும், இந்த முதலீட்டிற்காக கடன் வாங்கணும், இந்த முதலீடு மூலமாக இவ்வளவு வருவாய் வருது, நாங்க கடன் வாங்கினதுனால இவ்வளவு மாநிலம் பலன் பெறுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாது. இப்ப அம்மா உணவகம் அதை கூட நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரீங்க. அதிமுக காலத்துல இருந்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்துக்குமே மூடு விழா பண்ணிட்டீங்க. உங்களுடைய டைரக்டா ஓட்டு வாங்குறதுக்காக செய்யக்கூடிய சில திட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த பணம் போடுறது நம்ம பணம் தான் அப்படிங்கிறத
மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. இது வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நாம வந்து 1000 ரூபாய் கொடுக்கிறோம் நமக்கு ஓட்டு வந்துரும். நிச்சயமாக கிடையாது. பெண்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கும் 1000 ரூபாய்க்கு பதிலாக இங்க மாசம் மாசம் நாங்க செலவு செய்யக்கூடிய தொகை 6000 8000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு செலவு ஆகிற தொகை அதிகமாகி விட்டது. அப்ப இந்த 1000 ரூபாய் ஒண்ணுமே இல்ல. மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பதிவு. களத்துல இறங்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எல்லாருமே களத்துல இறங்கி உங்களை கேள்வி கேட்கிற நாள் வெகு விரைவில் இருக்கு. நீங்க அதுக்கு பதில் அளிக்க வேண்டும். அந்த தொகை அவர்களுக்கு பேசிட்டாரு. உங்க நாடகம் இங்க எடுபடாது. உங்க நாடகம் எடுபடாது. மேற்கொள்ள இது வந்து